தெற்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த தேசியத்தின் மேலாண்மையை வலியுறுத்தியே பிரச்சார மேடைகளை அலங்கரிக்கிறார்கள் என வடகிழக்கு மாகாணங்களுக்கான நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியத்தின் சார்பாக அருட்பணி கிறிஸ்தோபர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து இன்று ஊடக அறிக்கை ஒன்றை அவர் விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடு தயாராகிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அல்லது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பற்றிய அரசியல் அறிவு அவர்களின் தனி கூட்டு அரசியல் இறந்த கால வரலாற்றுடன் தான் எமக்கு முன்னுள்ள தெரிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள் உள்ள சட்டகத்திற்குள்ளே இருந்து நடத்தப்படுகிறது என்ற உண்மையை கூறாமலும் இருக்க முடியாது. தற்போதுள்ள ஜனநாயக முறைமை எண்களை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்ற உண்மை பொது அறிவுக்குட்பட்டது. வாக்குகளின் எண்ணிக்கையை மையப்படுத்திய ஜனாதிபதி ஜனநாயக தெருவில் ஈழத்தமிழ் மக்களுடையதும் ஏனைய சிறுபான்மையின குழுக்களதும் வாக்குகள் செல்வாக்கு செலுத்துவது வரையறுக்கப்பட்டுள்ளது. தெற்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த தேசியத்தின் மேலாண்மையை வலியுறுத்தியே பிரச்சார மேடைகளை அலங்கரிக்கிறார்கள். ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வேளாண்மையையும் தமிழின அழிப்பையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அரசியல் கோட்பாட்டு சூழலில் தெற்கில் இருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒன்றுபட்டு கதாநாயக சொல்லாடலுக்கூடாகவே கட்டமைக்கிறார்கள். தமிழர் தாயகம் தொடர்ந்து ஈழ தமிழ் தேசிய நீக்கத்துக்குள் வலிந்து தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெவ்வேறு வடிவங்களை பரிணாமங்களை கொண்டுள்ளது. உதாரணமாக, ஈழத்தமிழர் ஒருங்கிணைந்த தாயகத்தை துண்டாடல், தமிழர் தாயகத்தில் இராணுவமயமாக்கச் சரிவை அதிகரித்தல், ஈழத்தமிழர் தாயகம் தொடர்ந்து அடக்குமுறைக்குட்பட்ட தேசமாக உள்ளது. ஈழத்தமிழர் நிலங்கள் வலிந்து பறிக்கப்படுகின்றன. சிங்கள பௌத்தமயமாக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஈழத்தமிழரின் இருப்பு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அரசியல் சூழமைவில் அரசியல் அறம் தெரிவாக தமிழ் பொது வேட்பாளர் ஈழத்தமிழ் மக்களின் ஒற்றுமையின் அடையாளமாக நமக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். முக்கியமான காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தெரிவு ஈழத்தமிழரின் அரசியல் வேணாவை பலப்படுத்தும் என்பது எமது ஆழமான நம்பிக்கை என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.